சிஎஸ்கேவோட பேட்டிங் தான் இந்த மேட்சோட ரிசல்ட் தீர்மானிக்கும்னு சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஆடின 2 மேட்சுமே ஜெயிச்சு அன்பீட்டனா இருக்காங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 2 மேட்ச் லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்து வராங்க. சோ இந்த 2 டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பாண்டர் பண்ண வேண்டியது இருக்கு. சோ டீம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். டிசி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் டீமா கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க், ஃபேஃப் டு பிளஸிஸ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டீம் எடுத்துருக்காங்க. அது கூட நட்ராஜனும் இருக்காரு. ஹாய் கைஸ், சிஎஸ்கே vs டிசி மேட்சோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேட்சாக இருக்க போகுது, ஈவினிங் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது சிஎஸ்கேக்கும் டிசிக்கும் பார்த்தீங்கன்னா 30 மேட்ச் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லீடிங் வந்து சிஎஸ்கே வந்து 19 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. டிசி பார்த்தீங்கன்னா 11 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதில் என்ன சுவாரஸ்யமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசியோட லாஸ்ட் விக்ட்ரி இன் சேப்பாக் பார்த்தீங்கன்னா 2008 தான் வந்திருக்கு. சேம் இது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. போன மேட்ச் ஆர்சிபிக்கு வந்தபோது அதே தான் பேசியிருந்தோம். 2008 தான் அவங்களோட லாஸ்ட் விக்ட்ரி சேப்பாக்கில் இருந்திருக்கு. ஸோ அதே போல தான் டிசிக்குமே பார்த்தீங்கன்னா 2008 தான் கடைசியாக சேப்பாக்கில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக லாஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் வந்து சிஎஸ்கே வந்து 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. டிசி வந்து அந்த 1 மேட்ச், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1 மேட்ச் பார்த்தீங்கன்னா 2008 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்ட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது சிஎஸ்கேவோட டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ்ல 1 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் கண்டினியூஸாக தோத்துருக்காங்க. ஸோ இதே டிசி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் தான் ஆடிருக்காங்க. 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே வின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து திரும்பி வந்துட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லாமல் இருந்தார். ஸோ செகண்ட் மேட்ச் வந்துட்டாரு. ஸோ அவங்க டீமை பார்க்கும்போது ஒரு ஃபார்மிடபிள் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கப்படிக்கிறதுக்கு உண்டான அந்த அளவுக்கு உண்டான ஒரு டீம்னே சொல்லலாம். பட் ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறையவே பாண்டர் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளே வந்து ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாக வரதில்லை பேட்டிங்ல. அதே மாதிரி பவர் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்ல வந்து விக்கெட் அதிகமாக எடுக்கிறது இல்லை. கலீல் அகமதை தவிர வேற எந்த ஒரு பவுலருமே பவர் பிளேல நல்லா போடலை இது வரைக்கும்னே சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து மெயின் காஸ் ஆஃப் கன்சர்ன் வந்து பவர் பிளே. ஏன்னா 2 இன்னிங்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டாலும் பவர் பிளே விக்கெட் எடுக்க முடியல, பேட்டிங் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல விக்கெட் விட்டுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ சேசிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கேக்கு ரொம்பவே ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மேபி சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து விளையாடியே ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு உண்மை. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டர்நூன் மேட்ச் தான். ஸோ வந்து டியூ ஃபேக்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க போறதில்ல. டியூ ஃபேக்டர்லாம் வரும் நைட் ஆச்சுன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் கம்பேக் வந்து சிஎஸ்கேக்கு வந்து பெர்ஃபெக்ட் கம்பேக்காக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ நீங்கள் வந்து டாஸை ஜெயிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்காங்க. ஏன்னா அதை சேஸ் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஓவருக்கு இவ்வளோ ரன் அடிக்கணும், இந்த ஓவருக்கு இவ்வளோ ரன் அடிக்கணும்னு சொல்லி ஒரு ரன் ரேட் மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ரெக்வயர்ட் ரேட்டில். ஸோ அது இல்லாமல் எந்த ஒரு பேக் பேக்கையும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுங்க. எடுத்து நம்மளோட பிளான் படி நல்லபடியாக ஸ்ட்ரைக் பண்ணி நிறைய ரன். ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட பேட்டிங் தாங்க மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். அது போக நூர் அகமத், கலீல் அகமத், அப்புறம் ரச்சின் ரவீந்திரா, இவங்க தான் நம்மளோட டீமோட ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும் சிஎஸ்கேக்காக. ஸோ இது போக டிசியோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஃபேஃப் டு பிளஸிஸ் இருக்காரு. அது போக கேஎல் ராகுல் வந்துட்டாரு, மிச்சல் ஸ்டார்க், அக்ஷர் பட்டேல், அது போக ஒரு குல்தீப் யாதவ் இருக்காரு. ஸோ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. எல்லாருமே ஒரு மேட்ச் இண்டிவிஜுவல் மேட்ச் வினர்ஸாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதே போல் டிசிக்கு எது வந்து ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்லோ ட்ராக் அதுதான் வந்து கொஞ்சம் காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்கும். மேபி ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து ரொம்ப நிறைய விளையாடி இருக்காரு. அவருக்கு வந்து அது மாதிரி இருக்காது. பட் ஆனால் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு இருக்காரு. அவர் வந்து புதுசாக சேப்பாக்கில் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கெல்லாமே இந்த ஸ்லோ ட்ராக் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும். ஸோ கேஎல் ராகுலுக்கு அப்படி தான் பேஸ் ஆன் தி பால் அப்படின்னு இருந்தால் கேஎல் ராகுல் ரொம்பவே நல்லா விளையாடுவார். பட் ஆனால் ஒரு ஸ்பின் ட்ராக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லோ ஸ்பீடில் வரது இல்லை டேர்னிங் சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாருன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டிசிக்கு வந்து காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்கும். மற்றபடி அவங்க டீம் வந்து ஃபுல்லாகவே செட் ஆயிருச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு பிளேயிங் 12 பார்த்தீங்கன்னா பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அந்த 2008க்கு அப்புறம் மேபி ஆர்சிபி போல இந்த வருஷம் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டீம் இருக்காங்க. பட் ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மிடபிள் டீம் இன்னும் செட் ஆகலன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காம்பினேஷன் பிரச்சனையில வந்து சிஎஸ்கே நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பவர் பிளே தான் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி அந்த பவர் பிளே கன்சர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளே வந்து நம்ம பவுலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் ரெண்டுலையுமே வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருந்தோம். நம்ம என்ன சேஞ்சஸ் எல்லாம் சிஎஸ்கே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நீங்கள் சேனலில் தான் இருக்குது, நான் செக் பண்ணி பாருங்கள், கார்டு கொடுக்குறேன். ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமதுக்கு வந்து ஒரு
ஓப்பனிங் பவுலர், அதாவது அவர் வந்து பவர் பிளேல ஸ்விங் பண்ணி போடக்கூடிய ஒரு அன்ஷுல் கம்போஜ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, பவர் பிளே பவுலிங்ல ஷார்ட் ஆகும் அப்படின்னு நம்புறேன். அதே போல பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, டெவான் கான்வே, ருத்துராஜ் கெய்க்வாட் அந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரும்போது டீம் வந்து நல்லா செட் ஆகும். ரச்சின் ரவீந்திரா வந்து ஒன் டவுன்ல வரும்போது நம்ம டாப் 3 வந்து செட் ஆகும். ஸோ இந்த பவர் பிளே இந்த 2 ஹோல்ஸ், பெரிய ஹோல்ஸ் இருக்குங்க இந்த 2 பவர் பிளேலையும். அந்த ஹோல்ஸ் அடைச்சாலே சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஃபார்மிடபிள் டீமா அந்த காம்பினேஷன் கொண்டு வந்தாங்கன்னா, நீ ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி அதே போல பார்த்தீங்கன்னா, அஸ்வின் வந்து பவர் பிளேல வந்து பவுலிங் கண்டிப்பா போடவே கூடாதுங்க. ஏன்னா, அவர் வந்து முன்ன மாரி பவர் பிளேல போடுறதும் இல்ல. அதே மாரி பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, முன்ன போல விக்கெட் விடக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் விளையாடுறதே கிடையாது இப்பல்லாம். எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிக்க போறோம் அப்படிங்கிற மாரி தான் வராங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருச்சு. அ அது வந்து இப்போ இருக்கிற அஸ்வினுக்கு வந்து அது செட் ஆவலன்னே சொல்லலாம். ஸோ அந்த பவர் பிளே கன்சர்ன்ஸ ரெடி பண்றது தான் அன்ஷுல் கம்போஜ பத்தி பேசியிருந்தோம். ஸோ அஸ்வின் பார்த்தீங்கன்னா, மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்லயே பவுலிங் போட்டாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது போக பேட்டில்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அதுல வந்து நான் வந்து மிச்சல் ஸ்டார்க்க தான் நான் கொடுப்பேன். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் விசஸ் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ். ஏன்னா சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன்ல இருக்காங்க. ரொம்பவே பிரச்சனையில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அவர் மிச்சல் ஸ்டார்க் விசஸ் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ், அது ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், இல்லை டெவான் கான்வே வந்தாலும் அவர் இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திரா, இல்லை ராகுல் திரிபாதி என்ன டீம்ல வரப்போறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் மிச்சல் ஸ்டார்க் விசஸ் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் இதுதான் ஒரு பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல சிவம் துபே விர்சஸ் நட்ராஜன் சொல்லலாம். நட்ராஜன் டீம்ல இருந்தாருன்னா அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சிஎஸ்கே பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது வெர்சஸ் கேஎல் ராகுல், அந்த ஃபேப் டு பிளேசஸ் கேஎல் ராகுல் அந்த ஒரு பேட்டிலுக்காக நான் ரொம்பவே காத்திருப்பேன். ஏன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட பேட்டில்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்ல யாரா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ப்ரெடிக்ஷன் எப்படி கொடுக்கறதுனே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே ட்ராக் வந்து ஸ்பின் ட்ராக்கா இருந்தா சிஎஸ்கேக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. இதுவே ஸ்பின் ட்ராக்கா இல்லாம, ஏன்னா நம்ம எப்படி கணிக்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி தான் சிஎஸ்கேயோட பிட்ச் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மேபி இந்த ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான் நான் எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மிடபிள் டீமாக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும், ஸ்பின் ட்ராக்காகவே இருந்தாலுமே அக்ஷர் பட்டேல் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்பின் அவங்க சிஎஸ்கேக்கு மேட்ச் பண்ணுற ஸ்பின் வந்து அவங்க கிட்ட தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னோட கணிப்புப்படி இந்த ஒரு எட்ஜ் வந்து நான் டிசிக்கு தான் கொடுப்பேன், டெல்லி கேபிட்டல்ஸ் தான் கொடுப்பேன். மேபி ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 20% ஆஃப் சான்ஸ் வந்து சிஎஸ்கே கொடுப்பேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி டெவான் கான்வே, நான் சொன்ன மாதிரி டெவான் கான்வே, அன்ஷுல் கம்போஜ் இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணி அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம்னா சிஎஸ்கேக்கு வந்து கண்டிப்பாக எட்ஜ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் 40க்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் நான் கொடுப்பேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் ஜெயிப்பாங்க, சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா, இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 2008க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.